வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராமத்து காத்தாடி G24க்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு எதனால் கிராமத்து காத்தாடி G24ன்னு இந்த சேனலுக்கு பேர் வச்சுருக்கேன்னு யாரெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மிக சிறந்த பரிசு காத்திருக்கு. அதுவும் பணமாக காத்திருக்கு. சரிங்களா? நம்மளுடைய வீடியோவை பார்க்கக்கூடியவங்க கரெக்டாக கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் திருவாக்கரை, விழுப்புரம் மாவட்டம் திருவாக்கரையில் தான் நம்ம இருக்கோம். இந்த திருவாக்கரையில் பார்த்திங்கன்னா திருடங்குகை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை கேள்விப்பட்ட உடனே நம்ம இந்த திருடங்குகையை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடங்குகையை தேடி நாம் அந்த பகுதியில் போய் கேட்கும் பொழுது இந்த பக்கம் தான் இருக்குது, ஆனால் வழி இல்லை, ரொம்ப பாதையும் கரடு முரடாக இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் மீறி நம்ம இந்த திருடங்குகையை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். எப்படிடா இந்த இடத்துல ஒரு திருடங்குகை வந்ததுன்னு பார்த்தோம்னா, மன்னர் காலத்தில் இந்த திருடங்குகை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது இயற்கையாகவே உருவானதா இல்லை செயற்கையாக உருவானதான்றது நம்மளுடைய ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா இது அதிகபட்சம் இயற்கையாகவே உருவான திருடங்குகைன்னு தான் சொல்லறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதோடைய அந்த இடத்த போய் பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியெல்லாம் காத்துட்டு இருந்தது. இவ்வளோ அழகான ஒரு இடத்த நம்ம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம். அதையும் தாண்டி நம்ம இந்த பகுதியை போய் பார்த்துடணும். நாம் மட்டும் இந்த பகுதியில் போய் இந்த திருடங்குகையை பார்த்தா பத்தாது. நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அனைத்து மக்களும் பார்க்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால் வாங்க இந்த திருடங்குகையை பார்க்கலாம். இந்த திருடங்குகையில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 100 மீட்டர் அளவுக்கு இந்த திருடங்குகை உள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 10 மீட்டர் அளவில் மட்டும்தான் இந்த திருடங்குகை உள்ளே போக முடியுது. ஆனால் இந்த பகுதியில் பாதை இல்லாததுனால மக்கள் யாரும் இந்த பகுதியில் பார்க்க முடியாது. பாதை இல்லாத இந்த காட்டுக்குள்ளே பார்க்கக்கூடியது தான் அந்த திருடங்குகைன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை பாருங்கள், வந்துட்டோம் அந்த திருடங்குகைக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியில் பார்க்கும்போதே இந்த அழகை ரசிக்கணும். உண்மையிலே நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ அழகான இடத்துல இவ்வளோ கரடு முரடான இடத்துல இவ்வளோ அழகாக ஒரு திருடங்குகை இருக்குது. இந்த குகை உள்ள வாங்க போய் பார்க்கலாம். இந்த குகை உள்ள என்னென்னலாம் இருக்குது, இந்த குகை எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கல இந்த இடமும் நல்லா சுத்தமாக இருக்குது. ஆனால் இந்த திருடங்குகைக்கு இந்த ஆடு மேய்ப்பவர்கள் மாடு மேய்ப்பவர்கள்லாம் கொஞ்சம் நிழலுக்கு உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஆட்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. பாருங்கள், இந்த திருடங்குகையில் இந்த 2 பகுதி இருக்குது. இந்த 2 பகுதியாக ஏன் பிரித்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இது 100 மீட்டர் அளவுக்கு உள்ளே போகக்கூடிய திருடங்குகைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு 10 மீட்டர் தான் இருக்குது இந்த திருடங்குகை. ஒரு வழியாக நம்ம இந்த திருடங்குகையை பார்த்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவிலான ஒரு குகை இருக்குது. இது தானாக நிச்சயமாக இது கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா இது உள்ளே குடஞ்சி இதெல்லாம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது அந்த காலத்தில் எப்படியோ இதை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை. மன்னர் காலத்தில் பெரிய பெரிய கோவிலையே கட்டி பார்த்துட்டாங்க. இந்த திருடங்குகையை அவங்களால செய்ய முடியாது. வெளியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதையெல்லாம் விட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த திருடங்குகைக்கு மேலே இருக்கக்கூடிய அழகான ஒரு வியூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே இந்த திருடங்குகைக்கு மேலே ஒரு அழகான வியூ இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கரடுமுரடான அந்த கல் மேலே ஏறி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏறணும். ஆனால் இந்த மாதிரி மலை மேலெலாம் ஏறும்போது நம்ம கொஞ்சம் கவனமாகவும் சேஃப்டியாகவும் ஏறணும்.
ஏன்னா இந்த கற்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பாசை இருக்கும், பாம்புகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனமாக போகணும். நாம் ஒரு வழியாக இப்போ மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்கறதுக்கே ஒரு சொல்லுவாங்களே ஒரு பெரிய ஒரு அதிசயம் மாதிரி தெரியுது. என்னடா இது நம்ம பக்கத்துலேயே இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஏன் போய் நம்ம பார்க்க முடியல அப்படின்றது. உண்மையிலே இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பஸ் ஃபேர் செலவு பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங்கில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏற ஏற கொஞ்சம் மேடாகவும் இருக்குது. ஏன்னா அந்த மலை மேலே ஏறி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த மலை மேலே ஏறின பிறகு தான் தெரியுது, ஒரு குட்டி கேஜிஎஃப் இங்கே இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த வியூ பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் இந்த இடத்த இவ்வளோ அழகான இடம் இந்த திருவாக்கரை பகுதியில் இருக்குதா அப்படின்ற நம்மளுடைய மனநிலை அந்த மனசுக்குள்ளே சொல்லுது. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்தையெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ஃபேமிலியோடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் வழி இல்லை. ஆனால் அந்த வழியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நாம் ஒரு முறை போய் பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டிங்களா? வணக்கம் நண்பர்களே.